நண்பகல் பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை. சகல பிரச்சனைகளுக்கும் ஒளியூட்டும் புதிய ஜெபம். எங்கள் நீதியின் சூரியனை. இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 21ஆம் நாளின் நண்பகல் வேளையில் உம்முடைய தகிக்கிற வல்லமையுள்ள பிரசன்னத்திற்காக காத்திருக்கிறோம். சூரியன் அதன் உச்சத்தில் பிரகாசிப்பது போல எமது வாழ்வின் சகல பிரச்சனைகளிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகத்தான அதிசயத்தை செய்யும்படி ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து இந்த புதிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இதுவரை நாம் தியானிக்காத புதிய ஆழமான வாக்குத்தத்தங்களின் ஊடாக உம்மை ஆராதிக்கிறோம். மங்கிய வாழ்வை நண்பகலாய் மாற்றும் ஆவியின் நீதி. சங்கீதம் 37:6. சத்திய ஆவியானவரே, என் வாழ்வின் பல காரியங்கள் இன்னும் தெளிவில்லாமல் மங்கலாகவும் குழப்பமாகவும் இருப்பதை நீர் அறிவீர். மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்ட இடங்களிலும் நியாயம் கிடைக்காமல் நான் தவிக்கும் சூழ்நிலைகளிலும் உம்முடைய தெய்வீக தலையீட்டை நாடுகிறேன். உம்முடைய வார்த்தை எனக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை நண்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 37:6. ஆவியானவரே, என் தொழில், என் குடும்ப பெயர் மற்றும் என் தனிப்பட்ட நேர்மை ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள கரைகளை நீக்கி என் நீதியை ஒரு வெளிச்சத்தைப் போல உலகிற்கு முன்பாக பிரகாசிக்க செய்யுங்கள். மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவரட்டும். இந்த நண்பகல் வேளையில் என் வாழ்வின் சகல சிக்கல்களிலும் ஒரு தெளிவான தீர்ப்பையும் வெளிச்சத்தையும் தந்து என்னை உயர்த்துவீராக. இருண்ட பாதையில் தடுமாறிக் கொண்டிருந்த எனக்கு நண்பகலின் சூரியனை போன்ற ஒரு தெளிவான வழியை காட்டுங்கள். நம் நடுவில் கிரியை செய்யும் வல்லமையுள்ள மீட்பர். செப்பனியா 3:17. ரட்சிப்பின் ஆவியானவரே, நீர் வெறும் தூரத்தில் இருக்கும் தேவன் அல்ல. நீர் என் இதயத்தின் நடுவில், என் பிரச்சனைகளின் நடுவில் தங்கியிருப்பவர். என் போராட்டங்களை கண்டு நீர் மௌனமாயில்லை, மாறாக எனக்காக போரிடுகிறீர். இதோ அந்த உன்னத வாக்குத்தத்தம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் பாடி மகிழ்வார். செப்பனியா 3:17. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நண்பகலில் என் சகல பிரச்சனைகளின் நடுவிலும் நீர் வந்து நில்லுங்கள். என் தீராத வியாதிகள், தீர்க்கப்படாத கடன் சுமைகள் மற்றும் மனவேதனைகள் அனைத்திலிருந்தும் என்னை ரட்சிப்பீராக. நீர் வல்லமையுள்ளவர் என்பதால் ஒரு நொடியில் என் நிலையை மாற்ற உம்மால் கூடும். என் கண்ணீரை கண்டு நீர் இன்று என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து என் துக்கத்தை களிப்பாக மாற்றப் போகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய அன்பின் அமைதி என் இதயத்தை ஆழட்டும். இன்று மதிய நேரமே நான் ஒரு பெரிய விடுதலையை என் ஆத்துமாவில் உணரச் செய்யுங்கள். ஆமென்.